காய்ஸ், சாரி காய்ஸ், நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு சரணகல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காய்ஸ் டே 9ல இருக்கும். ஒரு 7 டேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியாச்சு. 8th டே ஈவினிங் வந்து கிரேவிங்ஸாக இருந்தது. இந்த நைட் ஷிஃப்ட்னால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி இருந்ததால் சுகர் கிரேவிங் அதிகமாகி சுகர் சாப்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து டே 9 கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருந்தது. அந்த ஹார்டை வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த ஒரு கருங்கல்ல கையால் அடித்து உடைக்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி நிலைமையாக ஆயிடுச்சு காய்ஸ். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. அது ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு டே 9 வந்து ஃபுல்லி டிசிப்ளின் வந்து அன்டிசிப்ளின் ஆகிடுச்சு. நான் வந்து தப்பாக பேசினா வந்து கமெண்ட்டில் வந்து கரெக்ட் பண்ணுங்கள். டிசிப்ளின் அன்டிசிப்ளினாக தெரில, பட் அது தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே டிசிப்ளினை ஃபாலோவே பண்ண முடியல. காலைல எழுந்தவுடனே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கா. நம்மளோட பேக்ரவுண்டே சும்மா அப்படி இருக்கும். உங்களுக்கு எங்கே வந்துருக்குன்னா, மாமியார் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, நான் வீடியோலாம் சொல்லியிருப்பேன், பொண்டாட்டி ஊருக்கு காமிச்சிட்டேன், அதனால தான் நான் 21 days சேனல் காமிச்சேன். பட் என் பொண்டாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் வந்து நான் வந்து என் பொண்டாட்டியை பார்க்காம என்னால் இருக்க முடியல. சும்மா விளையாட்டுக்கெல்லாம் நம்ம ரீல்ஸுக்கு எல்லாம் சொல்லிடலாம், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிடுச்சேன்னு. ஆனால் ரியல் லைஃப்பில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது காய்ஸ். இருக்கும் போது ஒரு ஒரு விஷயத்தோட அருமை தெரியல, இல்லாத போது தான் அருமை தெரிஞ்சுது. என் பொண்டாட்டி இருக்கும்போது என்னை நல்லா பார்த்துப்பா, நான் எது கேட்டாலும் உடனே எனக்கு செஞ்சு கொடுப்பா. நான் ஈவந்தோ அன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி பசிக்குதுன்னு நான் சொன்னேன், கொஞ்சம் என்கிட்ட காசு இருந்தது, சரி செலவு பண்ணுறது யோசித்தேன். என் பொண்டாட்டி வந்து காசு அதுலேருந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னா, அதுலேருந்து எடுத்து வர நல்லா சாப்பிட்டேன். அப்போதான் வந்து என் ஒய்ஃபை நான் கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் என் ஒய்ஃபை ரொம்ப மிஸ் பண்ணதால் சரி போய் பார்த்தே ஆகணுமேன்னு சொல்லிட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலைல காடியை பட்டிட்டு சும்மா ஸ்பீடில் 35 to 40 ஸ்பீடில் வந்து ஜம்முன்னு வந்து இறங்கணும் கைஸ். பார்த்தீங்கன்னா எல்லாரும் நான் அபிஷா மாப்பிள்ள, நான் தான் மாப்பிள்ள. ஸோ வந்தவனே எல்லாமே தடபுடலாம் இருந்தது. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் போட்டு நம்மளும் வந்து இட்ஸ் ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பொண்டாட்டியை பார்த்துட்டு கொஞ்சம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. இந்த ஃபீலிங்ஸ்லாம் கொஞ்சம் நார்மலாச்சு. அதுக்கப்புறம் வந்து தடபுடலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சுட சுட ஆவி அனல் பறக்க இட்லி போட்டாங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகு சாம்பார் வச்சு, கூட வந்து வடை வச்சு, வடைகறி வச்சு நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தோம். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு கைஸ். இந்த உடம்பு 2 முட்டை இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடாது. என்ன பண்ணுறது, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் சில இடத்துக்கு வந்தா. அதனால் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக தான் போச்சு. எப்படி ஃபுல் அண்ட் காப்ஸ், த பியூர் இண்டியன், சவுத் இண்டியன் இட்லி, தோசை, வடை, தட் டைப் ஆஃப் பியூர் காப்ஸாக முடிச்சுது. காப்ஸ் முடித்தோடனே ஒரு நம்ம எங்கே இருக்கோம்னு சொன்னால மாமியார் வீடு, ஒரு 11:30 மணி அளவு டீ போட்டேன். குடிக்கலாமான்னு வேணாம்னு தோணுச்சு. நல்லா இருக்கும் டீ. கொஞ்சோண்டு டீ குடிச்சோடனே வயிறு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் லைட்டாக வாக்கிங் நடந்துட்டு, அப்புறம் என் மச்சான் எல்லாருக்கிட்டையும் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு, மாமனா எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்னா சூப்பரு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. லஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, என் லைஃபே, என் பர்சனல் லைஃபே சொல்லாமல் வேணாம் பார்க்கல, பட் நான் சொல்கிறேன்.
நான் வந்து மொரட்டு நான்வெஜ்ஜு. ஆனால் என் ஒய்ஃப் வந்து மொரட்டு 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 மொரட்டோ மொரட்டு பியூர் வெஜ்ஜு. ஸோ நான்வெஜ்னால் நான் நம்ம வீட்டுக்கு போயிடுவேன். வெஜ்ஜுனா நான் என் மாமியார் வீட்டுக்கு வருவேன். என் மாமியார் வந்து வெஜ்ஜெலாம் செம்மையாக சமைப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. சூப்பராக இருக்கும். நான் வரேன்னு நினச்சாலே அவங்க வந்து முருங்கீரையும் முருங்கீரை பருப்பு டால் போட்டு கருணக்கிழங்கு வறுத்து வச்சு மோர் மிளகா, அப்பளம், ஊறுகாய், அப்புறம் சிப்ஸு, அப்புறம் ரசம் இதெல்லாம் வச்சு தடபுடலாக போட்டு எனக்கு வந்து லஞ்சை வந்து தரமாக பண்ணோம் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சு முடிச்சுட்டு சரி நம்ம எப்பவுமே டார்க் சாக்லேட் சாப்பிடுமே, நம்ம கிட்ட தான் காசு இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் நம்ம யார் வீட்டில் இருக்கோம், சரி நம்ம ஒய்ஃப் வீட்டில் தானே இருக்கோம் கேட்போம். ஏன்னா ஒரு ட்ரிக் சொல்கிறேன் கைஸ். யாராச்சும் நீங்கள் ஒய்ஃபோட வீட்டுக்கு இல்லை உங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனீங்கன்னா எந்த இதுவாக இருந்தாலும் உங்கள் ஒய்ஃப் கிட்ட கேளுங்க, நோவே சொல்ல மாட்டாங்க. நோ சொல்ல வாய்ப்பே. அதனால டார்க் சாக்லேட் ஏதாச்சும் இருக்குமா பாசிபிளா அப்படிங்கிற டக்குன்னு டார்க் சாக்லேட் ஒன்று வந்தது புதுசா. ஆனால் பார்த்தா அது பிட்டர் ரொம்ப அதிகமாக இருந்தது. 70% மேலேயே இருந்தது போல. சரியான கசப்பு. அதுக்கப்புறம் ஒரு 2 liters வாட்டர் குடித்தேன். குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு பிரேக்ஃபாஸ்ட்டை வச்சு லஞ்சை முடிச்சுட்டு ஒரு இயற்கை சூழ்நிலையில் நம்மளோட டேவை எடுப்போம்னு சொன்னேன். பட் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்ஸ் தான் காய்ஸ், நோ ப்ரோட்டீன். இந்த வெஜிடேரியன்ன்றதால இவங்க வந்து ப்ரோட்டீனே இல்லாமல் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். லஞ்சுக்கு டின்னருக்கும் நோ ப்ரோட்டீன் தான் காய்ஸ். டின்னருக்கு என்ன சொல்ல போகிறேன், டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் உண்டு. ஏன்னு கேளுங்க. ஏன்னா என் ஒய்ஃப் வந்து எனக்காக லோ ஃபேட் பன்னீர் வாங்கி வச்சிட்டா. பன்னீரை வந்து அழகாக ஃப்ரை பண்ணி கொடுத்துருவா. கூட வந்து இட்லி வச்சு சாப்பிட வேண்டியதான். அதுதான் கைஸ் இன்னைக்கு. அதனால் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசிப்ளினாக ஃபுட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியல அண்ட் ஒர்க் அவுட்டும் பண்ண முடியல. அந்த ஒரு ரீசன் தான் ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த டே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளான டே. ஸோ வந்து நான் பேசிகிட்டே இருக்கேன், ஆப்போசிட்டில் கியா கார்லேருந்து என்ன பார்க்குறாங்க. இருந்தாலும் ஷையாக இருக்குது. அந்த ஷைனஸை நான் போக்காமல் கண்டினியூஸாக பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன் கைஸ். எல்லாத்துக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இறங்கி போராடணும். அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்களாம் பார்க்கக்கூடாது. ஒரு விஷயத்துக்காக போராடுறீங்கன்னா உண்மையாக போராடுங்க, கூச்சப்படாதீங்க. நானும் கூச்சப்பட்டு இருந்த கேரக்டர் தான். எப்படி சொல்கிறது, ஒரு மேடையில் ஏறினா அப்படியே கை கால் உதறும் அப்படின்னு. நான் அது ஃபஸ்ட்டு எப்போ பிரேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என் காலேஜ் டைமில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட், ஓகேங்களா. அப்போ வந்து எங்கள் ஹெச்ஓடி சார் ஒருத்தர், அவர் தான் கிளாஸ் எடுத்திருந்தார். அப்போ வந்து அவர் சொன்னார் வந்து, இந்த மாதிரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுதோ தெரியலையோ ஃபஸ்ட்டு அந்த உக்காந்து இந்த இடத்துல இருந்து எழுந்து நீ வா, வந்து ஸ்டேஜில் நின்று அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணு ஃபஸ்ட்டு, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னார். அதை நம்பி, அதுவும் இல்லாமல் அப்போ தான் நம்ம வந்து அந்த டைமில் சிவகார்த்திகேயன் வந்து பீக்கு. அவரோட வேர்ட்ஸும் ஃபஸ்ட்டு தெரியுதோ தெரியலையோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணேன். இப்போ எனக்கு வந்து ஸ்டேஜ் ஏன்னா ஒரு மாதிரி ஃபியர் இருக்குது. ஓகேங்களா. அந்த ஃபியரை போக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறணும். அதான் மொதப்படி. அந்த ஒரு விஷயத்தை நான் ட்ரை பண்ணணும். அதனால் என்ன பண்ணிட்டேன், எங்கள் ஹெச்ஓடி வந்து ஏ பார் பி பார் சி பார் ஈக்குவல் டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு அந்த பூலியன் ஃபார்முலாவோ ஏதோ ஒரு இருக்கும். 0.0000011001110 அந்த ஃபார்முலா ஒன்று இருக்கும். அது இன்ஜினியரிங் கேண்டிடேட் ஈஸி படித்தவங்களுக்கு தெரியும். அதை சொல்லிட்டு இருந்தாரு. அதை பெருசாக போட்டுக்கிட்டு இருந்தாரு. அதை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக எடுத்துக்கிட்டு டைரெக்டாக உட்காந்துட்டு இருந்தோம். நானும் என் ஃப்ரெண்டு வினோத் கூட. சார் நான் சால்வ் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு டைரெக்டாக வந்து போயிட்டு இந்த காதல் கொண்டை தனுஷ் பண்ற மாதிரி எழுதிட்டு சரி அங்கே எழுந்து போகும்போது என்ன என் வயிற்றுல இருந்து ஒரு மாதிரி ஒரு புதுசாக ஒரு மாதிரி ஒரு ஃபியராக கிளம்பிச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் ஏறின ஃபியரு. அப்படியே போய் நின்னேன். அப்படியே எழுதும் போதே எனக்கு வேர்த்து விருத்துச்சு ஃபுல்லாக. இப்போ வேர்க்குது பாருங்க, அப்போ மாதிரி அதே மாதிரி வேர்க்குது. அந்த வேர்த்து விருத்து தப்பாக தான் போட்டேன். எனக்கு தெரியும் தப்புன்னு, எனக்கு தெரியல. ஆனால் நான் அந்த ஸ்டேஜ் ஃபியரை போக்கணும்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் எழுந்து போய் நின்ன தப்பாக தான் போட்டேன். ஹெச்ஓடி சொல்லிட்டாரு. ஹெச்ஓடி ஃபர்ஸ்ட் டைம் என் நேம் கேட்டார். ஆச்சா நேம் சரண் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ போட்டது எல்லாமே தப்பு தான்ப்பா, பட் ஆனால் நீ ஏறி வந்ததுக்கு உனக்கு பாராட்டுன்ற மாதிரி என்னை பாராட்டினாரு. எனக்கு அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஃபியரை போக்கினேன். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜ் ஃபியர் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் கம் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி வந்து ஒரு
ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு சேனல் ஆரம்பித்து நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து இந்த சேனல் ரன் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கும் ஸ்டேஜ் ஃபியரை போக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன். தைரியமாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம் ஃபியராக இருக்கோ அந்த ஃபியரை ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுங்கள். அந்த ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதை ஃபேஸ் பண்ணிங்கனாலே எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் அப்படியே போக போக பழகிடலாம். தயவு செஞ்சு இந்த விஷயம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபியராக இருக்குது, இது எனக்கு வராது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். வருது வரல செகண்டரி, போய் நின்றுங்க. இப்போ 100 பேர் முன்னாடி பேசணும், ஃபஸ்ட்டு போய் மேடை ஏறி நில்லு. என்ன ஆகுது, என்ன சுச்சுவேஷன், ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை கேதர் பண்ணுங்க. கேதர் பண்ணிட்டதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நீ வந்தால் பார்த்தீங்கன்னா இப்போ கூட எனக்கு வேர்க்குதுங்களா, பட் ஒரு பண்ணிக்கவே தேவையில்ல. உங்களோட மைண்டில் என்ன இருக்குது, வாட் யூ ஃபோக்கஸ், ஈச் பர்சன் ஹேவ் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ். ஓகே, வாட்ஸ் யுவர் பர்ஸ்பெக்டிவ், ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் தட் பர்ஸ்பெக்டிவ், தென் யூ ஷுட் focus on what you have to say in audience in with respect manner and proper manner. ஓகே, இதுதான் நான் வந்து மோஸ்ட்லி ஒரு விஷயமா சொல்ல வரேன், அந்த ஸ்டேஜ் ஃபியர் போக்குறதுக்காக ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ஏன் நான் சொன்னேன்னா, இதெல்லாம் லைஃப்க்கு வந்து தேவைப்படுற ஒரு விஷயம். நாளைக்கு கஷ்டப்பட்டு நாளைக்கு ஒரு ஒரு படிச்சுட்டு முன்னேற வரான், இல்லை இந்த வீடியோ யாருனாச்சும் மூலையில் எங்கேயோ ஒருத்தன் இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவனுக்கு இந்த மூலியமா என்னோட ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம், அது மாறினாலும் சந்தோஷம் எனக்கு. பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து மறுபடியும் கார்போஹைட்ரேட்ஸ், மாமியார் வீடு வந்தாலே கார்போஹைட்ரேட் மட்டும்தான் கைஸ், நோ ப்ரோட்டீனே எதிர்பார்க்க முடியாது. ஸோ வந்து ஃபைனலாக வந்து நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கைஸ், ஒன்று சொல்கிறேன், லைஃப்பில் அது மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப்பில் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும், நல்லது தவிர்த்து எதுவுமே நடக்காது. பாய்.